இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு, இந்த நாட்டினது சுபிட்சத்திற்கு, இந்த நாட்டினுடைய வருங்காலத்திற்கு நாங்கள் ஒரு புதிய ஜனாதிபதியை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களினுடைய 200 வருட சாபக்கேட்டை, எங்களினுடைய அடையாளத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். அவை நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அடிமை கூலி தொழிலாளியாக தொடர்ந்தும் இருப்பதா, சுய தொழிலாளியாக எழுந்து நின்று சுய வருமானம் பெறுபவராக மாறுவதா என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. தொடர்ந்தும் சாபக்கேடான லயம் அறைக்குள் முடங்கி விடுவதா, அல்லது அதிலே இருந்து வெளிவந்து தனி வீடு தனி கிராமம் என்பதற்குள் வருவதா என்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அவை இந்த தீர்மானம் மிக்க தேர்தலிலே எங்களுக்கு ஒரு தூர நோக்குடைய தலைமைத்துவமாக சஜித் பிரேமதாச அவர்கள் இருக்கின்றார். இதேவேளை பதுளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவராக இருக்கின்றேன், ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவராக இருக்கின்றேன். எமது அமைப்பு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை எமது கட்சி முடிவினை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களது முழுமையான ஆதரவு ஜனாதிபதி அவருக்கு இருக்கு. சம்பள பிரச்சனை, இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியோடு பேசியிருக்கின்றோம். சம்பள பிரச்சனை தொடர்பாக தொழிலாளர்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் விதத்திலே நடவடிக்கை மேற்கொள்வதாக அவரின் ஒப்புதல் கிடைத்திருக்கின்றது. இதற்கு புறம்பாக காணி வீட்டு உரிமை தொடர்பாகவும் நாங்கள் ஜனாதிபதியிடம் எமது கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவற்றையும் பெற்றுத் தருவதற்கான அந்த உத்தரவாதம் ஜனாதிபதி அவரிடமிருந்து கிடைத்திருக்கின்றது.